அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிஜிடிஆர்பியோட ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். குரோம்குள்ளே போய்க்கோங்க. அதில் டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வெப்சைட் பேஜ் கிடைக்கும். அதுக்குள்ளே போயிடுங்க. ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்க டிஆர்பியோட மெயின் பேஜ் வரும். அதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னாக்க வாட்ஸ் நியூவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செப்டம்பர் 30 வந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா திரும்பி ஒரு பேஜுக்கு போகும். அது கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா ப்ரெஸ் நியூஸ் அண்ட் ஹால் டிக்கெட் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த ஹால் டிக்கெட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த பேஜுக்கு ஃபார்வேர்ட் ஆகும். ஸோ இங்கே கொஞ்சம் சர்வர் பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஸோ நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்லேயே திரும்ப வச்சுட்டாங்க. ஸோ நம்மளும் எக்ஸாமுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எழுதுங்க. எக்ஸாம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சர்வர் பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ அதனால தான் நானும் பேச வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரே டைமில் டவுன்லோட் பண்ணுறப்போ இந்த மாதிரி நமக்கும் கொஞ்சம் டிலே ஆகும் சர்வர் பிஸியாக. ஸோ இதுலேருந்து நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு பேஜுக்கு வந்து ஃபார்வேர்ட் ஆகுது. ஸோ அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். சைன்இன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் கொடுத்து பார்ப்போம். ஸோ ரெஃப்ரெஷ் திரும்ப எரர் காமிச்சிச்சு. திரும்ப அதே ஆப்ஷன்ஸை நம்ம திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம அதே சேம் ஆப்ஷனில் கொடுத்திங்கன்னா நமக்கு லாகின் அந்த பேஜ் வந்துருச்சு. இப்போ லாகின் ஐடியில் போயிட்டு உங்களோட பிஜிடிஆர்பியோட எக்ஸாம் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பிஜி அதில் எப்படி கேப்ஸில் இருக்குது பிஜிஏ அப்படின்ற நம்பரை ஸ்டார்ட் ஆகிற நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டுமே உங்களுக்கு மெயிலில் இல்லைனாக்கா உங்களுக்கு நார்மல் மெசேஜாக வந்திருக்கும். ஸோ அதில் என்ன கேப்ஸில் இருந்தால் கேப்ஸு, ஸ்மால் லெட்டரில் இருந்தால் ஸ்மால் லெட்டர் அதே மாதிரி டைப் பண்ணிவிட்டு சைன்இன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக டைப் பண்ணுற மாதிரி பார்க்குறதுக்கு அந்த பக்கத்தில் இந்த கண் மாதிரி இருக்குது இல்லையா விசிபிள், அதில் வச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பேஜ் வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ சைன்இன்னுமே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது நமக்கு. ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்து பார்ப்போம். ஸோ நம்பர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பேஜ் வந்துருச்சு. அந்த பேஜில் ஹால் டிக்கெட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா டைரெக்டாக உங்களோட ஹால் டிக்கெட்